Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோல நான் என்னோட கார்டன் டூர் பத்தி தான் காமிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இருக்குது மணி பிளான்ட். கீழே வந்து சின்னதாகவும் மேலே போக வந்து பெரிய லீவ்ஸாகவும் இருக்கும். அதோடது கூடவே வந்து வெத்தலையும் சேர்ந்து அதுக்குள்ளேயே வந்து பின்னி இருக்கு. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பலாமரம். இது வந்து இப்போ ரீசெண்டாக கட் பண்ணோம். மாமரம் கட் பண்ணும்போது அதில் உள்ள இது எல்லாமே விழுந்துருச்சு. ஸோ அதனால இப்போ திருப்பி வந்து வருது. மேலே பார்த்தீங்கன்னா மாமரம் எல்லாத்துலேயும் இலையை மட்டும் கழிச்சிருக்கோம். பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து கழிச்சுட்ருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லுவாங்களா, அது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தொட்டியில் வச்சுருந்தோம். அண்ட் இப்போ வந்து தரையில் வச்சுருக்கோம். இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்திங்க்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி. இது ரெண்டுமே வந்து செம்பருத்தி. இப்போ வந்து இன்னும் பூக்கலை. பட் ஆனால் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஆரஞ்சு கலர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர். அண்ட் இது ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் இருக்கும்ல, ஒயிட் கலர் டேபிள் ரோஸ். இதெல்லாம் வந்து நான் பூக்கிறப்பையும் ஒரு நாள் எடுத்து காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது உள்ளது வந்து ஒரு ஃப்ளவர் பிளான்ட் தான், பட் அதில் பூ இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பன்னீர் ரோஸு. ஸோ இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான், பட் ஆனால் நிறைய வந்து இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இது ஒரு கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் வந்து இது ஒரு 1 இயராக இருக்குது. 1 இயரில் ஒரு 7 months கிட்டே இருக்குது. இன்னும் வரல, வந்த பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நிறைய ரோஸ் செடி இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாமே வந்து நிறைய ரோஸஸாக தான் இருக்கும். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் 4 ரோஸ் இன்றைக்கி ஆக்சுவலி பூத்து இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள். கலரே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி பிங்க் அண்ட் அந்த மாதிரி ஷேட் ஆஃப் கலர் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ இருக்குல்ல, அந்த பூவோட செடி. இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்காது. அண்ட் சைடில் எங்கள் காம்பவுண்ட் இருக்குது, அதுலேயும் வந்து நிறையா போட்டு வச்சுருக்கோம். அண்ட் சைட் காம்பவுண்டில் ஃபஸ்ட் இருக்க செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி பூ செடின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இருக்குது. பிங்க் கலரில் நிறைய இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அடுத்து ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா இன்னொரு பலாமரமும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ காமிச்சிருக்கிறதுலாம் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. அண்ட் எங்கள் வீட்டில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இருக்கும்ல, அது நிறையா இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. இது வந்து புதுசாக இப்போ வந்து வந்த ட்ரீ தான், நட்டு வச்சது தான். ஸோ நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம். இன்னும் இதில் இப்போதைக்கு வரல. ஸோ வரும்போது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் நிறைய இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னமும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இதெல்லாம் வந்து முருங்கை மரம் தான். ஸோ வந்து முருங்கைக்காவும் நிறையா வரும். ஆக்சுவலி மேலே இருக்குது. ஸோ அதனால் காட்ட முடியல, கிளார் அடிச்சிச்சு. ஸோ அதனால் காட்ட முடியல. நான் கண்டிப்பாக இன்னொரு இதில் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி வச்சுருக்காங்க. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலி குட்டியாக. அண்ட் அது பக்கத்துலேயே வந்து துளசியும் இருக்குது. அண்ட் அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக செம்பருத்தி. இதில் வந்து ஒரு 15 செம்பருத்தி கிட்டே பூத்து இருந்துச்சு. இது ஃபுல்லாக இதில் இருக்கிறதே வந்து சாமி ரூம் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு பிளான்ட், ஐ மீன் ஒரு ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகும். நான் அது ப்ளூம் ஆகிறப்ப காமிக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புங்க மரம்னு சொல்லுவாங்களே, அது வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கார்ன். எங்கள் வீட்டில் ஆக்சுவலி இப்போ வந்து ரீசெண்டாக கார்ன் போட்டோம். நல்லா வந்து ஆக்சுவலி நிறைய கார்ன் கிட்டே வந்திருக்கு. நான் பின்னாடி நிறைய இமேஜஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ பார்க்கவே வந்து கார்ன்லாம் வரப்போ வந்து வீட்டில் வரப்போ வந்து ரொம்ப பார்க்கவே அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடி ரொம்ப குட்டியாக இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்பி கார்ன் தான் இதில் வந்து நிறையா இருக்கும். கார்னும் வெண்டைக்காயும் மோஸ்ட்லி நிறையா இருக்கும். அண்ட் அடுத்து கத்திரிக்காய் வந்து போட்டிருக்கோம், இன்னும் வர ஆரம்பிக்கல. செடி வந்து குட்டியாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கத்திரிக்காய் வரப்போ நான் வந்து காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லெமன் ட்ரீ. லெமன் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெமன் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் அப்பப்போ. ஸோ ட்ரீயில் இருக்க மாதிரியே நான் காமிச்சிருக்கேன் கொஞ்சம். ஸோ பாருங்கள். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே பார்க்கவே வந்து லைக் மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் நமக்குமே வந்து எக்ஸைட்டடாக இருக்கும் இதெல்லாம் பண்ணும்போது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு கத்தாழை செடி இருக்குது. இது வந்து ஆக்சுவலி பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சுருக்காங்க, அவங்களோடது. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கின் கேர் இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி. ஸோ நமக்கு வந்து வீக்லி ஒன்ஸ்க்கு ஒரு நாளைக்கு வந்து கூட்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து தேவையான வெண்டைக்காய் வந்து செடியிலேருந்தே கிடச்சிடும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாப்பிடும்போது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் தோணும் ஆக்சுவலி வீட்லேயே வந்து பறித்து பண்ணும்போது. ஸோ நிறையா வெண்டைக்காய் வரும். நான் பின்னாடி எல்லாமே பிக்சர்ஸாக அட்டாச் பண்ணியிருக்கேன், எடுத்து பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்னும் அடுத்து லெஃப்ட் சைடில் நம்ம திரும்ப வச்சுக்கோங்களேன், நிறைய கார்ன் வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கார்ன் வந்து செடியிலே வந்து ஒரு 20 கார்ன் கிட்ட இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயோட அந்த ஃப்ளவர். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் வந்து தான், அதுக்கடுத்து தான் வெண்டைக்காய் வரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்ன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நிறையா கார்ன் இருக்கும் எல்லாம். இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அந்த பின்னாடி இருக்க இது மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்து காஞ்சோடனே நம்ம வந்து பறிக்கணும். இப்போ ரெட் கலரில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பறிக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கார்ன் கிட்ட ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். செடியிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு 15-20 கிட்ட இருக்குது. ஸோ கார்ன் வந்து பார்த்திங்கன்னா நினச்சதை விட சூப்பராகவே உண்மையிலே வந்திருக்கு. எனக்கே வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும் போது வந்து அவங்களும் எக்ஸைட் ஆவாங்க, பரவாயில்லையே கார்ன்லாம் வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி.
ஸோ உள்ளக்க பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி செடி இருக்குது, நிறைய பூ விட்டுருக்கு. பட் ஆனால் தக்காளியில் வந்து காயே வர மாட்டேங்குது, என்ன டீஃபால்ட்னு தெரியல. அதில் அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பப்பாயாவும் வருது. ஸோ இந்த தக்காளிக்கு தான் வந்து ஏதாச்சும் ஒரு ரெமெடி கண்டுபிடிக்கணும். நிறையா பூ விடுது எல்லோ கலரில், பட் ஆனால் காய் எதுவுமே வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லாங்காக இருக்குங்கிறது. செடியும் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரூட் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிருக்கு, அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்கு, நான் உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்குலேயே வந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்ஸ் மாதிரி வரும். ஸோ இது நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்கன்னா அது வந்து ஒரு 3 மாதம் 90 டேஸ் ஆகும் வரதுக்கு. அதுலேருந்தே வந்து உங்களுக்கு கீழேருந்து உருளைக்கிழங்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதை நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ அது வருதா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி காலைல வச்சது. அண்ட் இது வந்து கார்ன் வந்து பறிக்கிற வீடியோ சும்மா உங்களுக்காண்டி ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து கார்ன் உள்ளக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதையும் காமிக்கிறேன். இது சாப்பிடும்போது செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. உண்மையிலே நம்ம கல்லெல்லாம் எப்படி வாங்குவோம் அதே மாதிரி வந்து ஸ்வீட் கார்ன். ஆக்சுவலி இது ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் இதுக்கு எதுக்குமே உரம்லாம் போடல, ஜஸ்ட் நேச்சுரலாக வாட்டர் மட்டும் தான் விட்டோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், சோளம், இது எல்லாமே லெமன் இதெல்லாம் வீட்டிலேருந்து பறிச்சது எல்லாமே. அண்ட் வந்து இது ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த வருஷம் வந்து ஜாக் ஃப்ரூட்டு. ஸோ இது பறித்து ஒரு 1 மந்த் முன்னாடி தான் பறித்து சாப்பிட்டோம். அண்ட் இதுதான் வந்து செம்பருத்தி. ஒரு நாளைக்கு வந்து அந்த செல்லில் பறிச்சோம்னா ஒரு 15 செம்பருத்தி கிட்டே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து மயில் வந்துச்சு. ஸோ கார்டன்லாம் இருக்கிறதால மயில், குரங்கு இதெல்லாம் வரும். எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அந்த கிளிப்பிங்லாம் பாருங்கள். ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து அனிமல்ஸ்லாம் வரும்போது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து காக்காக்காண்டி வந்து தண்ணியும் சோறும் எங்கள் அம்மா வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி குரங்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த தண்ணி சோறு எதாவது இருக்கோ அதெல்லாம் வந்து சாப்பிடும். இந்த இது வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து வாழைப்பழம் கொடுத்தாங்க. ஸோ அதையும் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி வேறு பார்த்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து கார்டன் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஓனாக ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுவீங்க, உங்களுக்கே நல்லாயிருக்கும். நீங்களே வந்து வீட்டிலே வந்து பண்ணி சாப்பிட்றது வந்து இன்னமும் நல்லாயிருக்கும், பறித்து ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அந்த மாதிரி அதனால் கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக வந்து வீட்டிலே வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். இது நல்லாயிருக்கும், உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.